லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026க்கான தேர்தல் அறிக்கையை திமுக கொடுத்துருக்காங்க. வழக்கமாக திமுக தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். இந்த தேர்தல் அறிக்கையை திமுக கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கப்படும். பெண்கள் அது வச்சு அந்த கூப்பனை வச்சு அவங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ எது வேணாலும் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை எப்படி பார்க்குறாங்க, அந்த 8000 ரூபாய் கூப்பன் கிடைச்சா மக்கள் என்ன வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. எனக்கு முதியோர் பென்ஷன் வந்து 2000 ரூபாய் ஏற்றிருக்கிறத பற்றி ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் தான் மறுபடியும் இந்த ஆட்சிக்கு வரணும்னு எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை. இந்த காசுக்காக நான் சொல்லலை, ஆட்சியை நடத்துறதுக்கு வேறு ஆள் கிடையாது. எடப்பாடி இவங்கெல்லாம் விஜய் இப்படி இவங்கெல்லாம் வந்து இந்த ஆட்சியை நடத்த முடியாது. இது வாரிசாக வந்த ஆட்சி இந்த ஆட்சி. அதனால் டிஎம்கே ஆட்சி தான் இப்போ வரணும்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. எல்லாம் நல்லதும் செஞ்சுருக்காரு, எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி முதியோர்களுக்கு பென்ஷனு, மகளிர் தொகை இதெல்லாம் கொடுத்தது அவர் தான். அதெல்லாம் எங்களுக்கு ரோடு போட்டார் இந்த இடத்துல. அதெல்லாம் அவர் தான் இந்த ஆட்சிக்கு வரணும். அதுக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டேன். கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகளே ஸ்டாலின் நிறைவேற்றலை, இப்போ புதுசாக வாக்குறுதி அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாதுங்க சார். யாரும் சொல்ல முடியாது. போன வாட்டி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கிட்டே தான் இருக்கிறாரு. மேலும் மேலும் தான் வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டு மேலும் மேலும் தான் நிறைவேற்றுறாரு. நிறைவேற்றலைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சார். பெண்களுக்கு அதிகமான வாக்குறுதிகள் கொடுக்குறாரு, அதை எப்படி பார்க்கணும்? நான் ரொம்ப பாராட்டக்கூடியதாக இருக்குது. அதிகமாக தான் எங்களுக்கெல்லாம் செய்கிறாரு. அதை தான் நாங்கள் பெருமையாக நினச்சிட்ருக்கோம். அதெல்லாம் அவர் தான் இந்த ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் கடமைப்பட்டோம். எங்கள் வீட்டுக்கு தேவையான பிறகு எது தேவைப்படுதோ அதை தான் வாங்குவோம். இது வாஷிங் மிஷினோ இல்லை டிவியோ அந்த மாதிரி எதாவது தேவைப்படுதா நாங்கள் வாங்குவோம். தேவையில்லாத அத்தியாவசிய பொருள் வாங்க மாட்டோம். தேவையான பொருள் தான் வாங்குவோம். ஆமாம், ஸ்டாலின் அவர் ரொம்ப நல்லா ஆட்சி செய்கிறாரு. அவரை போல் யாரும் இதுவரைக்கும் செய்ததே இல்லை. எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறாரு. அவரை பற்றி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் அவரை நல்லா வாழ்த்துவார். ட்ரைனிங் முடிச்சுட்டு 2-3 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தால் கலைஞர் வந்த பிறகு தான் எங்கள் மகளுக்கு வேலை போட்டு கொடுத்தார். அதனால் எங்களுக்கு ரொம்ப அவரால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு மேலே இது ரொம்ப அதிகமாக செய்கிறாரு. அவரை விட இன்னும் செய்கிறார். அவர் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அவரை மகனை செய்கிறத பார்த்து அவர் கலைஞரோட இவர் இன்னும் மேலே வளர்ச்சி அடைவார். ஆமாம், நாங்கள் நினைக்கிறோம் இவருக்கு தான் கட்டாயம் ஆட்சி வரும். இவர் தான் கலைஞர் ஆவார், மினிஸ்டர் ஆவார். நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். கடவுள் அவருக்கு உதவி செய்வார். நான் நம்புகிறேன் சார். நான் வந்து கவர்மெண்ட் டீச்சர். அவர் நல்லாவே பண்ணுறாரு. பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, எல்லாருக்கும் நல்லா பண்ணுறாரு. வேறு எந்த சேஃப்டி இருக்குது, லேடிஸுக்கு சேஃப்டி இருக்குது சார். வேறு எந்த கட்சி வந்தாலும் தமிழ்நாட்டில் சேஃப்டி இருக்காது லேடிஸ்க்கு. மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி திரும்ப வரும்னு சொல்கிறாங்க, அது வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம் சார். இருந்தால் ஏசு நாமத்தில் வந்த கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் ரொம்ப நல்லது சார். அது நல்லபடியாக தான் பார்க்குறோம். அவர் சொல்கிறத கரெக்டாக செஞ்சிடுறாரு. இந்த மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து அவர் சொல்கிற வாக்குறுதிகள்லாம் கரெக்டாக செஞ்சிடுறாரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற இல்லையே, எல்லாத்தையுமே எல்லாம் கரெக்டாக நிறைவேற்றிட்டாங்களே. 8000 ரூபா கிடச்சாக்க ஏதோ செலவுகளுக்கு ஏதாவது ஆக்கி அதுக்கு தான் வாஷிங் மிஷின் தேவைண்டா வாங்குவோம். அது எக்ஸ்ட்ரா கரண்ட்டு தானே. இப்போ கரண்ட் இருக்கிறதுக்கு கரண்ட்டு தானே. அது வேறு எதுக்காவது உதவி பண்ணுவோம். தேவைப்பட்டால் வாங்கணுண்டா வாங்கிக்குவோம். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு அவங்க என்ன பொருள் வாங்க கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் வாங்கிக்க வேண்டியது. எங்களுக்கு விருப்பப்பட்ட பொருள் வாங்கணுண்டா இது வாஷிங் மிஷினு இல்லாட்டி கிரைண்டரு அந்த மாதிரி வாங்கிக்குவோம். அது செய்யக்கூடிய அறிக்கை சொன்னால் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக செய்வார். அது எந்த மாற்றம் இந்த மாதிரி கண்டிப்பாக செய்வார். கண்டிப்பாக முடிச்சு தான் கொடுப்பார் மக்கள்கிட்ட. இல்லை மற்ற கட்சியில் வந்து பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா மக்கள் மனசில் வந்து நல்லா வந்து அவர் நல்லா மனப்பூர்வமாக இடம் பிடிச்சிருக்கிறாரு. அதனால மக்கள் கண்டிப்பாக இவர் நல்லா செய்வாருன்னு அது ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட. கண்டிப்பாக வந்து அது கண்டிப்பாக செய்வாங்க. அதாவது எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றுறதுனா கொஞ்சம் கடிதம். ஆனால் மற்றபடி 190% அவர் நிறைவேற்றிக்கிறோம். ஒரு 10% வந்து மத்திய அரசுடைய கண்ட்ரோல் இருக்கிறனால அது வந்து அவங்களால அமல்படுத்த முடியும். எங்கள் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து அது தேவைப்படுற பொருள்லாம் வாங்குவாங்க. அதில் ஒரு காசு கூட அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய இது வந்து அந்த லைன் தான் எடுத்து அவங்களுக்கு எதுவும் செலவு பண்ண வேணாம். ஃபேமிலிக்கு என்னென்ன தேவைப்படுது கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க. இப்போ என் பையன் சப்போஸ் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு 5000 மிச்சம் இதோ. ஏன்னா பையன் வந்து பிஇ பண்ணுறான் சாயிரம் காலேஜில். இப்போ அவனுக்கு 25,000 ஃபீஸ் கட்டி ஆகணும். சப்போஸ் அது என்ன ஒரு அவங்களுக்கு என்ன ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு படிப்பு செலவு கூட ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இதுதான் ஒரு ஹெல்ப்பாக அவர் கூப்பன்னு சொல்லி கொடுத்து நல்லது. இதை வந்து ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு இப்போ ஒரு வீடு கூட இல்லை. எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின், எல்லார் வீட்லேயும் எல்லாமே இருக்குது. இப்போ அந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து நல்லா தான் செய்தாங்க. இப்போ வந்து எல்லாமே செய்தார். நாங்கள் எப்போதுமே வந்து சூரியனை தான் போடுவோம். எப்போதுமே நாங்கள் வருஷம் காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து போட்டுட்டு தான் இருக்கோம். எங்கள் ஃபேமிலியும் எல்லாமே எப்போதுமே இதுதான் போடுவோம். ஆனால் எங்களுக்கு எல்லாமே செஞ்சுருக்காரு.
நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிடுவோம். பிச்சு வீட்டில் இப்போ என்ன பொருள் இல்லையே, இப்போ வீட்டில் டிவி எல்லாமே இருக்குது. இப்போ வாஷிங் மிஷின் தான் இல்லை, வந்தால் வாஷிங் மிஷின் வாங்கிட போகிறோம், அவ்வளோ. நல்ல அறிக்கை தான். எல்லாமே செய்யக்கூடிய திட்டங்கள் தான் அவர் அறிவிச்சுக்கிறாரு. ரெண்டாவது அவர் அறிவிச்சதுக்கு அத்தனையுமே வந்து பொதுமக்களுக்கு, ஏழ்மையானவங்களுக்கு எல்லாமே உதவிகரமாக இருக்கும். அது எப்படிங்க நிறைவேற்றாத இருக்காரு? 1000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னார், கொடுத்துட்டாரு. நான் மகளிர் அணி இது உதவித்துறை காசை வந்து 1000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னார், ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்டாரு. அது எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க? இன்னும் செஞ்சுன்னே இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரு? ஜனங்களுக்கு நான் செய்ய தான் வந்திருக்கேன், அதனால் இன்னும் செஞ்சுன்னு தான் இருப்பேன். சொல்கிறதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வது தான் நம்ம முதலமைச்சர். இப்போ எல்லா வீட்லேயுமே ஃப்ரிட்ஜு இல்லை, வாஷிங் மிஷினு இல்லை. சில வீட்டில் வாஷிங் மிஷின் வாங்குவாங்க, சில பேர் ஃப்ரிட்ஜு வாங்குவாங்க, சில பேர் ஏசி இருந்தால் ஏசி வாங்கி போடலான்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற வெயிலுக்கு வந்து ஏசி வாங்கி போடுவாங்க. திமுக தேர்தல் அறிக்கை பொறுத்த வரைக்கும் திமுக தேர்தல் அளிக்கிறது தான் கதாநாயகனாக இருக்கும். இந்த மாதிரியும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நிறைய பெண்களுக்கான திட்டம் நிறைய இருக்குது. பெண்களுக்கான திட்டம், கல்விக்கான திட்டம், வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான திட்டம், அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு விதையை வந்து இப்போவே போடுறாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்கீமுங்க இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு நரிக்குறவர்களை கூட அவங்கள கூட விட்டு விடாத அந்த மாதிரி ஒரு அந்த திருநங்கைகள் அவங்கள கூட விட்டு விடாத, வேலைக்கு செல்கிற வந்து ஒரு அதிகமான இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு காப்பகங்கள், அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கினே போகலாம். திமுகனுடைய தேர்தல் அறிக்கை தான் மெயினாக இருக்கும் இந்த எலெக்ஷன். அதாவது அவங்க அந்த ஸ்கீமில் அறிவிச்சுக்கிறது என்னென்னா, 8000 ரூபாய்க்கு நான் அந்த கூப்பனை கொடுத்துருவேன். அவங்க அந்த இல்லத்தரசிகள் அவங்க வீட்டுக்கு என்ன தேவைன்றதை அவங்க தான் தீர்மானிக்கணும். அதில் சில ஆப்ஷன்லாம் சொல்லிடுறாங்க. இந்த பொருளெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என் வீட்டில் என்ன இல்லையோ, உனக்கு எது தேவையோ, இப்போ பெரும்பாலான வீட்டில் மைக்ரோ ஓவன் இருக்காது, இப்போ அவங்க அதை வாங்கிக்குவாங்க. எல்லா வீட்லேயும் மிக்சி இருக்கும், அது இல்லைன்னா வேறு எதுனா வாங்கிக்குவாங்க. அது மாதிரி முடிவெடுக்கிற அந்த அதிகாரத்தை கூட அந்த இல்லத்தரசிங்கிட்டே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது பெஸ்ட்டு தானுங்களே. இப்போ ஒரு ஃப்ரிட்ஜின்றது சொல்லிட்டாரு, நான் இது கொடுக்குறேன்னு. இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த பொருளெல்லாங்குது உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சாய்ஸை வந்து யார்கிட்ட கொடுத்துக்கிறாங்க? அந்த அந்த பயனாளிகள்கிட்டே கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. இல்லை, அருமையான தேர்தல் வாக்குறுதிகள் இதுவரையிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்குது. காரணம், மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க 1000 ரூபா. இப்போ அது 2000 ரூபா கொடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பெறுகிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேலே மக்களுக்கு மரியாதை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு மீண்டும் அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆட்டில் மகளிருக்கு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி தமிழ் புதல் வந்துக்கு 1000 ரூபான்றது 1500 ரூபா ஆக்கியிருக்காரு. தமிழ் புதல் லேடிஸ்க்கு அவங்களுக்கும் 1000 ரூபான்றது 1500 ரூபா ஆக்கியிருக்காரு. அதே மாதிரி காப்பீடு 5 லட்ச ரூபான்றத 10 லட்ச ரூபா ஆக்கியிருக்காரு அந்த காப்பீடு திட்டம். அதே மாதிரி இன்னும் நிறைய நலத்திட்டங்களை சொல்லிக்கினே போகலாம். இன்னும் அது நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், இன்னும் பேப்பரில் நான் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு. இப்போ சொன்னது வந்து எனக்கு இப்போ படித்தது வரல உங்களுக்கு சொல்கிறேன். நான் கண்டிப்பாக எனக்கு என் பொண்ணுக்கிட்ட காத்தால் சொன்னேன், இந்த மாதிரி கூப்பன் கொடுக்க போகிறாங்க மேலே. அப்போனா பாப்பா எனக்கு டிவி ஒன்று வாங்கி கொடுப்பா, டிவி போயிடுச்சு அப்படின்னா அந்த டிவி வாங்க போகிறப்ப நாங்கள் பொண்ணு சொல்லிட்டா, டிவி இப்போவே புக் பண்ணிட்டா. வந்தவுடனே எனக்கு கொடுத்துட்டோம், முதல்ல இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடு, இப்போ தான் 2வது ஓட்டு போட போகிறாங்க, நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தோடனே கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ரொம்ப உன்னதமான திட்டம். ஏன் தெரியுமா? இதுவரையிலும் அரசாங்கம் செய்யும். அது இப்போ ஒரு ஃப்ரிட்ஜோ, இப்போ கலர் டிவியோ, இல்லை வாஷிங் மிஷினோ எல்லாமே அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அரசாங்கம் கொடுத்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஊழல் செஞ்சாங்க, அது அவங்க தயார் பண்ணுறதுல மட்டமாக தயார் பண்ணிட்டாங்க, இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து தான் இந்த வாட்டி நான் பாரு, நான் கூப்பன் கொடுத்துட்றேன், உனக்கு என்ன விருப்பமோ, உனக்கு எந்த கம்பெனி உனக்கு தேவையோ, உங்ககிட்ட இருக்குது பழுதாச்சுன்னா அது போட்டுட்டு அதே கம்பெனி கூட நீ வாங்கிக்கலாம். தேர்தல்கள்லாம் 100% உண்மை. அவர் செய்கிறதெல்லாம் கரெக்டாக தான். அவர் சொன்ன சார்த்து நம்ம சொல்லாதையும் செய்வார், இன்னும் சொல்லிக்கொண்டே இருப்பார். கட்சி வரைக்கும் எல்லாம் செய்வார். கண்டிப்பாக அவர் வந்து ஆட்சி நல்லா இருக்கும். நம்ம தமிழ்நாடை பார்த்து மற்ற தேசம் கற்றுக்குவாங்க. 8000 ரூபா கொடுத்தா முதல்ல நாங்கள் செய்ய வேண்டிய குடும்பத்தை முக்கியமான செலவு வந்து அது எடுத்து மிச்சம் இருந்தால் நாங்கள் வாஷிங் மிஷின் வாங்க, ஃப்ரிட்ஜ் தான். எவ்வளோ பேர் வந்து குடும்பத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ உடம்பு சரியாக இருக்கிறாங்க, அவங்களும் முதல் உதவி அவங்க தான் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒன்றில் எனக்கு இடத்துல வந்து ஒரு
ஹார்ட் அட்டாக் ஆச்சு. அப்போ பணம் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ண, ஐயா 8000 கொடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக ஆச்சு, ரொம்ப உதவியாக ஆச்சு. அது ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையானது. 8000 கொடுத்து பண்ணமா டிவியில் பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இப்படியே ஒரு கலைஞர் இருக்கிறாரு, ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு. அவர் இன்னும் கடவுள் அவரை நல்லபடியாக வைக்கணும், நல்ல ஆட்சி செய்யணும், அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தரணும். கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். இது சூப்பர் ஸ்டாரில் டபுள் சூப்பர் ஸ்டார். இது டபுள் சூப்பர் ஸ்டார்னு தான் சொல்லணும். ஏன்னா அறிக்கை வந்து அவர் சொல்கிறத தான் செய்யறதுக்காக தான் அறிக்கை. அவர் சொல்லாததையும் செய்வேன்னு சொல்கிறாரு. அது ஒன்று. பொதுமக்களே சொல்கிறாங்க பரவாயில்ல. முதலமைச்சர் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா வந்து ஒரு பையனுக்கு இது காலேஜ் ஃபீஸு கட்டுறதுக்கு காசு இல்லை. அதான் பையன் ஃபோன் பண்ணுறான், அம்மா காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ட்டு. இவர் அந்த டைமுக்கு 5000 ரூபாய் அறிவிச்சார், கொடுத்துருக்காரு. அந்த அம்மா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுது பிள்ளைக்கு, உனக்கு காசு அனுப்புகிறேன்டா அப்படின்ட்டு. என்னம்மா நேற்று தான் காசு இல்லைன்னா இன்னைக்கு காசுக்குதுன்னு சொல்கிறியா அப்படின்னா, முதலமைச்சர் ஐயா வந்து 5000 ரூபாய் எங்களுக்கு போட்டிருக்காரா, அந்த காசை எடுத்து அனுப்புகிறேன்னு. படிப்பு செலவுக்கு அது தேவைப்படுது. சில திட்டங்கள்லாம் நல்லது தான் நடக்குது. இல்லையே, கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில் ஏறக்குறைய வந்து 404 வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. ஒரு சிலது வந்து சில சூழ்நிலைகளால் நிறைவேற்ற முடியாத போயிருக்கலாம், இல்லை ப்ராசஸில் கூட இருக்கலாம். எந்த ஆட்சியுமே வந்து ஒரு எவ்வளோ தேர்தல் கொடுத்தாலும் அது முழுவதுமாக நிறைவேற்றுக்கான கால அளவு இருக்காது. இப்போ ஒரு 505 வாக்குறுதியில் ஒரு 404 கொடுத்துக்கிறாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் தானே. அதுவும் அந்த பேலன்ஸ் இருக்கிறதும் நிறைவேற்ற முடியாதுன்றது கிடையாது. அதுக்கு உண்டான கால அளவு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். ஒருவேளை அடுத்த கவர்மெண்ட் வரும்போது கூட அதை அப்படியே சேர்த்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். மக்கள் அதை நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி எடப்பாடி விமர்சனம் அப்படின்னு அவர் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. இதுதான் உண்மை. திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க சொல்கிறத வந்து நம்புவாங்க ஜனங்க நம்பினத்தோடு தாங்க ஓட்டு போடுறாங்க. இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து சொன்னதெல்லாம் மேக்சிமம் நிறைவேற்றிக்கிறாங்க இல்லையா. அப்போ நம்மளனா எப்படி வந்து போன எலெக்ஷனில் வந்து எம்பி எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருப்பாங்க. அவர் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதனால் அவங்க லேடிஸ் கிட்ட அந்த கூப்பன் 8000 ரூபா கொடுத்தா பயனுள்ளதாக இருக்கும், மறக்க மாட்டாங்க. இதுவரையிலும் அரசாங்கம் கொடுத்துட்டு டிவி சரியில்லை, ஃப்ரிட்ஜு சரியில்லை, வாஷிங் மிஷின் சரியில்லை சொல்ல முடியாது இனிமேல். ஏன்னா அது மக்களே தேர்ந்தெடுத்து வாங்குறாங்க. அதனால் அது நல்ல தரமாக தான் இருக்கும். மக்கள் பாராட்டுகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்கும். சிஎம் இப்போது வர தேர்தலில் கண்டிப்பாக மீண்டும் அந்த ஆட்சி வரத்துக்கு தான் வர காரணம். பெண்கள் வந்து சொல்லுவாங்க, எம்ஜிஆர் பீரியடில் கூட கிடையாது, அவருக்கு தான் ஆதரவு இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் திமுகவுக்கு இவர் பீரியடில் தான் அவங்கள விட டபுள் மடங்காக பெண்களுக்கு ஆதரவு இருக்குது. காரணம் இவர் எல்லா திட்டமே பெண்கள் பேர். ஒரு பட்டா கொடுக்குறதுனா கூட பெண்கள் பேரில் தான் கொடுக்குறாரு. ஒரு ரேஷன் கார்டு கொடுக்குறதுனா பெண்கள் பேருக்கிறாரு. ஒரு நலத்திட்டங்கள் 5000 ரூபா கொடுக்கணுமா பெண்களுக்கு தான் அனுப்புகிறாரு. அதனால் பெண்கள்கிட்ட போகிறதுனால அந்த பெண்கள் செல்வாக்கு நிரம்பாயிடுச்சு இன்றைக்கி.